தமிழ் அறிந்தவர்களையும் அதை தாய்மொழியாக கொண்டவர்களையும் ரைட்டர் சந்தானம் ஸ்பீக்ஸ் என்கிற எனது யூடியூப் சேனலின் பார்வையாளர்களையும் எனது 148வது தமிழ் காணொலிக்கு வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைய தமிழ் காணொலி பார்வையாளர்களின் புருவத்தை உயர்த்தலாம். சமீப காலமாகவே தமிழின் ஆன்மீக ஆசானம் ஞானியுமான பெரும் புலவர் திருமூலரை தமிழ் அல்லாதவர்களும் அறிந்து கொள்ள நான் அறிந்த ஆங்கிலத்தில் பேசி வருவதை பார்வையாளர்கள் அறிவார்கள். இந்த தருணத்தில் இந்த ஊடு தமிழ் காணொலியின் அவசியம் என்னவென்பதை பார்வையாளர்களுக்கு நான் தெரிவித்தாக வேண்டும். இன்று தமிழகத்தின் பேசுபொருளாக தெய்வ திருவுரு முருகன் குறித்து, முருகன் தமிழ் கடவுளா என்கிற விவாதம் அறிவார்ந்த தளத்தில் சிலரால் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது அக்கப்போர் தின அரசியல் சர்ச்சையாக இருந்திருந்தால் நான் அதை எப்போதும் போல உதாசீனப்படுத்தி கடந்து விட்டிருப்பேன். ஆனால் இந்த விவாதத்தின் அடிநாதம் என்னை பூரணமாக ஆக்கிரமித்துள்ள ஆன்மீக விஷயம் என்பதால், எனக்கும் சொல்வதற்கு சில புதிய விஷயங்கள் இருப்பதால் நானும் இந்த விவாத நெருப்பில் குதிக்கலாம் என்று தோன்றியது. எனவே இந்த தமிழ் காணொலி. ஒருவர் எவ்வளவு கனத்த அறிஞராக இருந்தாலும் அவரிடம் இருப்பது குறைபாடுடைய சிற்றறிவே. மாறாக ஞானிகளே பேரறிவு பெற்றவர்கள். குறள் மொழியில் சொல்வதானால் இவர்கள் வால் அறிவனின் வம்சாவளிகள். இவர்கள் கூற்றை மெய்மை என்பதால் இவர்களின் சொல் துணையுடன் இந்த ஆன்மீக தலைப்பில் நுழைந்து அவர்களை எதிரொலிக்க உத்தேசம். பிரபஞ்ச பரம்பொருளுக்கு மனிதனிட்ட பல பெயர்களில் முருகன், குகன், குமரன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், வேலவன், கந்தன், சிவகுமார் என்கிறதையும் சேர்த்து கொள்ளலாம். இது ஒரு பொருள் பன்மொழி இலக்கணப்படி. புத்தரை புத்தரின் புனித வாக்கு என்கிற தலைப்பில் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். நவீன புத்தராக நான் கருதும் 2000 ஆரம்பத்தில் நான் நேரடியாக சந்தித்த ஆங்கிலம் பேசும் அதிநவீன ஞானி யூஜி கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கை வரலாற்றையும் மொழிபெயர்த்துள்ளேன். இதை விடவும் தமிழின் நீள் வரிசையில் உள்ள ஞான கவிஞர்களான பட்டினத்தார், தாய்மானவர், மாணிக்கவாசகர், தமிழ் சித்தர்கள் உட்பட பலரின் அனுபூதி வாசகங்களை தொடர்ந்து வாசித்து தின தெளிவு பெற்று வருகிறேன். பொய்ப்பணி வேண்டேனை பொருட்படுத்தி அண்ணல் என்பால் மெய்ப்பணியும் தந்து மேவுவனோ பைங்கிளியே என்கிற தாய்மானவரின் நிலைதான் என்னுடையதும். சரி, விவாதம்தான் என்ன? யாதும் ஊரே யாவரும் கேடிர் என்கிற தமிழ் கவிஞரை வெறுமனே மேற்கோள் காட்டி உள்ளுக்குள் மனிதனை தேச மொழி வாரியாக பிரித்து கொள்வதுடன் கடவுளர்களையும் பிராந்தியப்படுத்தி இவர்கள் எங்கள் தெய்வம் என்று கட்சி பிரிந்து சமர் செய்கிறோம் அல்லது சமர் செய்கிறார்கள். அப்படியானதுதான் முருகன் தமிழ் கடவுள் என்கிற இந்த விவாத கூற்றும். இதில் எனது நிலைதான் என்ன? முதலில் ஒன்றை சொல்ல வேண்டும். ஒருவர் இப்பூவுலகில் குறிப்பிட்ட பிராந்தியத்தில் பிறக்கிறார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மொழி தாய்மொழி ஆகிறது. வாழ்வதோ சொற்ப காலம், அது 100 வயது என்றாலும். இவையெல்லாம் அவரின் முயற்சியின்றி நடைபெறும் தற்செயல். புத்த சமயம் மற்றும் இந்திய ஞான மரபின்படி மறுபிறப்பில் சொன்னவர் வேறு பிராந்தியத்தில் பிறந்து வேறு மொழிக்கு உரியவராகவும் ஆகக்கூடும். அவர் வாழ்நாளில் செயற்கரிய காரியங்களை செய்தால் மட்டுமே அவருக்கு பெருமை. மற்றபடி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தானே. கடவுள் முருகனை மனிதன் படைக்கவில்லை. பல பிறவிகளில் பல தேசங்களில் பிறந்து உடலும் மனிதன் பிரபஞ்ச தெய்வமாகிய புராண மற்றும் இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் சிவனின் புதல்வர், எங்கும் நிறைகின்ற சிவனின் புதல்வர் முருகனை அவர் எங்களவர், அவர் எங்கள் தமிழ் கடவுள், அவர் எனது முப்பாட்டன் என்று சொல்வது பொருத்தப்பாடு உடையது அல்ல. மௌனம் கடவுளின் மொழி, மொழி மனிதனின் அறிவு. இறை வரம் பெற்றவர்கள் செம்மொழியை உருவாக்குகிறார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி என்கிற ஞானவான் மாணிக்க வாசகர்
பிறர் சிவனை குறுக்கி விடாதபடி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற அடுத்த வரியில் மனிதகுலம் முழுமைக்கும் அவர் உரியவர் என்று தெரிவிக்கிறார். இதுபோன்ற சிவனின் நெற்றிக்கண்ணில் உதித்த சிவனின் ஒரு சரீர பகுதியாகிய முருகனையும் உலக பொது கடவுளாக கொள்ள வேண்டும். தொடர்ந்து மாணிக்கவாசக சிவனை ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளியனம் கொட்டோமோ என்கிறார். இது முருகனுக்கும் பொருந்தும். எல்லா ஞானவான்களும் இறையனார் மனிதனின் இதய கமலத்தில் உணர்வாக இருக்கிறார் என்றே சொல்லி வந்துள்ளார்கள். தமிழ் ஞானி பட்டினத்தாரும் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே என்கிறார். மேற்காசியாவில் ஜெருசலத்தில் பிறந்த இயேசு சித்தரும் தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே என்கிறார். மெய்யை எளிமையாக சொல்லும் எனது பிரிய ஞான கவிஞர் தாய்மானவரும் வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விளங்கு பரம் பொருளே நின் விளையாட்டல்லால் மாறுபடும் கருத்தில்லை முடிவில் மோன வாரதியில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா என்கிறார். இறையை மௌனக் கடல் என்கிறார் கவிஞர். நம்முடன் வாழ்ந்த ரமண மகரிஷியும் நான் இருக்கிறேன் என்பது மட்டுமே உண்மை, நான் என்பது மௌனம் என்கிறார். இந்த மௌனம் மொழி கடந்தது, தேசம் காலமும் கடந்ததும் கூட. சரி, தற்போது தமிழ் கடவுள் முருகன் குறித்த மைய விவாதத்துக்கு வருவோம். முருகன் என்றாலே நினைவுக்கு வருபவர் அருணகிரிநாதர். முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் என்கிற தலைப்பில் ஞான பாடல்களை இயற்றியவர். சந்த கவிதை பாடுவதில் இணையற்ற விற்பன்னர். அவரின் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி நூற்பாக்களிலிருந்து 2-3 பாடல்களை மட்டும் மேற்கோள் காட்டி விளக்குகிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறு முன்னுரை. அருணகிரி போன்ற அனுபூதி பெற்ற கவிஞர்கள் மனிதர்களுக்காக பாடும்போது காலம் காலமாக மனித மனத்தில் தங்கி போயிருக்கும் முருகன் போன்ற தெய்வ உருவங்களை விழித்து கூப்பிட்டு ரூபத்திலிருந்து அரூபத்திற்கு மனிதர்களின் கைகளை பிடித்து அழைத்து செல்கிறார்கள். கதைகளுக்கே காது கொடுக்கும் மனித மனம் ஞான அரிச்சுவடியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது தாய் கதை சொல்லி உணவை ஊட்டுவது போல. அதற்காக அந்தந்த பிராந்தியத்தில் ஏற்கனவே நிலவி வரும் உருவ கதைகளை கையாளுகிறார்கள். அவ்வாறுதான் முருகக் கடவுளையும் அருணகிரியார் பயன்படுத்தி ஞான போதனை செய்கிறார். முருகன் சூரபத்மனை வதை செய்யும் கதை படலமும் அப்படித்தான் உருவாயிற்று. இதன் உள்ளீட்டு தாத்பரியம் ஆணவம் அழிக்கப்பட்டு ஆனந்தம் பெருகுவது. ஆக முருகன் ஒரு இறை தத்துவம், இறுதி பரம்பொருளின் ஒரு குறியீடு. அவர் கைப்பிடி வேல், அறியாமை அகற்றும் ஞான ஆயுதம். எந்த ஆணவம் அழிய முருகன் கதை சொல்லப்படுகிறதோ அதை மறந்து முருகன் எங்கள் முப்பாட்டன் என்கிற ஆணவம் பிறக்கிறது. ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் என்கிற இது தொடர்பான தமிழ் திருமூலர் பாடலும் ஒலிக்க கேட்கிறோம். தற்போது அருணகிரியாரின் சில பாடல்களை பார்ப்போம். கந்தர் அலங்காரத்தில் 73வது பாடல். போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயந்தானே தருமென தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே. இதில் 2 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று அருமுகவா என்கிற விழிச்சொல், அடுத்தது சொல்ல வந்த ஞான பொருள். தமிழை தந்தது முருகன் என்கிறவர்களுக்கு சொல்லனாதது இந்த ஆனந்தம் என்கிற அனுபூதியை ஞான மொழி கருவியான தமிழில் மட்டுமல்ல உபநிட சமஸ்கிருதத்தாலும் சொல்ல முடியாது என்றாகிறது.
இங்கு முருகன் என்கிற சொல் சிந்தையும் அதன் கருவியான மொழியையும் கடந்த குறியீடாகிறது. அடுத்து கந்தர் அனுபூதி நூல் பாடல் 1, பாடல் 28. ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலத் தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. இங்கு என்னை விழுங்குதல் என்பது மனிதனின் உடைமையையும் உடையாரையும் சேர்த்தே விழுங்குவது. நதி ஓடி கடலில் கலந்து காணாமல் போவது போல. இப்பாடலின் சாராம்சம் முருகக் கடவுள் உருவம் பரம்பொருள் கடலில் கலந்து அதன் மூலமான தற்பரத்தில் நிலை நின்று விடுகிறது என்பதுதான். இன்னொரு பாடல், பாடல் 12. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. இங்கு ஆணவம் அழிந்து சும்மா இருக்கும் நிலையில் மூலத்தை மறைத்து நின்ற உருவப் பொருளும் பெயரும் மறைந்து விடுகிறது. வில்வப்படத்தை அதன் ஓட்டுருவம் மறைப்பது போல. வள்ளுவர் வாசகத்தின்படி மனித குறிக்கோள் என்பது வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. அப்பிறவாமை அடைவதற்கு எதையும் வேண்டக்கூடாது என்கிறார் திருவள்ளுவர். இந்த வேண்டாமை என்பது நான் எனது என்கிற ஆணவம். இதன் விளைவான பிறவாமை எப்பிறவியிலோ கைகூடவும் செய்யும். அருணகிரியின் உபதேசம் மட்டுமல்ல, எல்லா ஞானிகளின் உபதேசமும் இதுவே. ஆரம்பத்தில் விநாயகர் முருகன் என கடவுள் ஸ்தோத்திரம் பாடிய பிற்பாடு அசல் ஞானியாகிய பரிணாமம் அடைந்த ராமலிங்க வள்ளலாரும் இறுதியில் இறையை உருவமற்ற அருட்பெரும் ஜோதியாகவே கண்டார். சாதியும் மதமும் சமயமும் பொய் என்றவர் கடவுளை பிராந்திய கூட்டில் அடைக்கும் சண்டையில் ஈடுபட்டவர்களை எங்குலம் என் இனம் என்பது 96 அங்குலம் என்று சாட்டையை சுழத்துகிறார். அதேபோல மாணிக்க வாசகரும் சாதிகுலம் பிறப்பென்னும் சுழிபட்டு தடுமாறும் என்று வசைபாடுகிறார். தமிழில் ஞான பொக்கிஷ கவிதை நூல் ஒன்று இருப்பதை இந்த விவாதிகள், சர்ச்சையில் ஈடுபடுபவர்கள் அறிவார்களோ என்னவோ. இதன் பெயர் ரிபுகீதா. சமஸ்கிருத சிவ ரகசியம் என்கிற பெரும் நூலின் ஒரு பகுதி மொழிபெயர்ப்பு. இதை ஆதி சிவன் தமது குமாரனான கார்த்திகேயனாகிய முருகனுக்கு உபதேசித்ததாக புராணம். இதன் மொழிபெயர்ப்பாளர் உலகநாத சுவாமிகள் என்னும் தமிழ் கவிஞர் 44 அத்தியாயத்தில் 1924 விருத்தப்பாக்களாக பாடியுள்ளார். இதன் சாராம்சம் உருவமற்ற பரபிரம்மே சத்தியம், ஊடே காட்சி தரும் கடவுளர்கள் எல்லாம் வெறும் காட்சி பிழைகள் என்கிறார். அதில் சில வரிகள். இதுதான் அந்த ரிபுகீதா நூல். ரமணாசிரமத்தில் கிடைக்கும். விநாயகனும் வேலவனும் பிரம்மரூபம். அடுத்து சங்கரனும் அம்பிகையும் பிரம்மரூபம். சண்முகனும் விநாயகனும் பிரம்மரூபம். துங்கமொரு சிவகணமும் பிரம்மரூபம். தூய சிவ பக்தர்களும் பிரம்மரூபம். பதிவாச பசுக்களெல்லாம் பிரம்மரூபம். மங்களூரா அப்பிரமம் நானே என்று மயக்கமர பாவித்தே மனத்தை வெல்வாய். இதையே இன்று பிரஜானம், ஆங்கிலத்தில் சொல்வதானால் கான்ஷியஸ்னஸ் வித் கேபிட்டல் சி என்று குவாண்டம் இயற்பியல் கண்டுபிடித்துள்ளது. இதன் தொடர்பாக ஆராய்ச்சியும் இருக்கிறது. ஆராய்ச்சி தொடர்ந்தபடி இருக்கிறது. நாம் இதனால்
அறியும் ஞானச் செய்தி இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தின் கூறு நாம் என்பதால் நாமே பிரம்மம். இதை அடையும் வரை ஆரம்ப ஆன்மீக மாணவர்களுக்கு இந்த பூரண பரபிரம்மம் பல வேடம் அணிந்து சிவனாகவும் விநாயகராகவும் முருகனாகவும் அந்தந்த பிராந்தியப்படி பல கடவுளர்களாகவும் காட்சி தருகிறது. இது வெறும் உருவத் தோற்றம்தான். இந்த தோற்றத்தில் மயங்கி நின்று விடாமல் அதையும் தாண்டி விடுதலை அடைய பிறவாமையை எய்த ஆசைகளற்று ஆணவமற்று சர்ச்சைகளற்று அரூப ஆனந்தத்தை அடைய முயல வேண்டும். இதுவே ஞானிகளின் செய்தி. அதற்கு முருகரின் பார்வையே சாட்சி. தன்னை ஒரு பிராந்திய கடவுளாக ஒரு மொழியில் அடைக்க வேண்டாம் என்றும் மௌன மொழி பேசுகிறார் எல்லோருக்குமான முருகன். ஆராய்ச்சியாலும் விவாதங்களாலும் மனித சிற்றறிவாலும் எனது எல்லையை வரையறுக்க முடியாது என்றும் முருகன் சொல்லாமல் சொல்கிறார். நன்றி.